எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோல கோயம்புத்தூர்ல கூடிய ஒரு முக்கியமான காலேஜ், அதாவது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். ரொம்ப ரேர் கோர்சஸ், நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த காலேஜ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட் ஆஃப் இருந்தால் சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷம் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எப்படி இருந்தா கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க உங்களோட கட் ஆஃப் என்ன கட் ஆஃபோ, இந்த காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியும். ஏன்னா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்களோட கட் ஆஃப் கம்மியா இருக்குங்க. நீங்க ஒரு பிசி ஸ்டூடெண்டா இருப்பீங்க, எம்பிசியா இருக்கீங்கன்னு வைங்க, 130 140 கட் ஆஃப் வச்சுட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்துஸ்தான்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த கட் ஆஃபுக்கு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டால நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி உங்களை கெயிட் பண்றாங்க. கவுன்சிலிங்ல வாங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு கிடையாது, கவுன்சிலிங்ல வாங்க. ஆனா உங்களோட கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மூவ் பண்ண முடியும். நாளைக்கு இந்த காலேஜ்ல எனக்கு கவர்மெண்ட் கோட்டால நான் எடுத்துக்குவேன்ட்டு உங்களோட கட் ஆஃப் கம்மியா இருக்கும், ஆனா ஹை கட் ஆஃப் இருக்கிற காலேஜ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நாளைக்கு அங்க சீட் கிடைக்காது. கிடைக்காம போறனால உங்களுக்கு என்ன ஆகும், எந்த காலேஜ் வைக்கிறதுனே தெரியாது. இல்ல தெரியாம நீங்க ஏதோ ஒரு காலேஜ் வச்சுட்டு விருப்பமே இல்லாம அங்க படிக்க போறீங்க. கண்டிப்பா அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் சொல்றத. ஓகேங்களா? ஹிந்துஸ்தான் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2708 கவுன்சிலிங் கோடு. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2 கேம்பஸ் இருக்கு. அதுல இது வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கேம்பஸ். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் படிக்க போறேன் ஹிந்துஸ்தான்ல. எனக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் கட் ஆஃபா 155, 150 to 55 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி விட்டுருங்க, ஏன்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 150 to 55 இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃபா என்ன இருக்கணும், ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 145க்கு மேலதான் நான் சேஃபஸ்ட் கட் ஆஃப் சொல்லுவேன் இந்துஸ்தான்ல சீட் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது போயிடலாம். டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு, நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரி பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் இஸ் 130 above. ஓகேங்களா? 130 above இருக்கலாம். அதாவது 30 above 130க்கு மேல 135, 140 போகலாம். அப்படி சொல்ல வரேன். 130க்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்துஸ்தான ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்களும் ஆல்சோ 130க்கு மேல ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஏஎம்எல். ஏன்னா இது மாதிரி கோர்சஸ்லாம் எல்லா காலேஜ்லயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கோர்ஸுமே அக்ரில இருந்து, ஆட்டோமொபைல் இருந்து, ஏரோநாட்டிக்ல இருந்து எல்லா காலேஜுமே கிடைக்குது. இந்துஸ்தான்ல இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி மாதிரியான கோர்ஸ், ரேர் கோர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அடுத்தது ஏஎம்எல் பாத்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் நம்ம ஓப்பன் கேட்டகரி விட்டுலாம். ஓப்பன் கேட்டகரிங்கிறது எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஹை கட் ஆஃப்ல தான் எப்பயுமே அங்க இருக்கும். உங்க கம்யூனிட்டிக்குமே தனியா ரிசர்வேஷன்ல சீட் ஒதுக்குவாங்க. அதுல நம்ம எடுக்க போறோம். அதை பத்தி தான் சொல்றேன். இங்க பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சேஃப் கட் ஆஃப் ஏஎம்எல்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் இஸ் 165 மேலதான் சொல்லுவேன். சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஏஎம்எல் இந்துஸ்தான் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேஜரா எடுக்கக்கூடிய காலேஜ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் மேஜரா எடுக்கக்கூடிய காலேஜ் இந்த காலேஜ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு 135க்கு மேல இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் ஏஎம்எல் கிடைக்கிறதுக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரேர் கோர்ஸ் இல்லையா, இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு 135 வந்து நான் சேஃப் கட் ஆஃப்னு சொல்லுவேன். இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா தாராளமா 135க்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா வைங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பா கிடைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 100க்கு மேல இருந்தா போதும், தாராளமா வைங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல்ல ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 140க்கு மேல 45 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சீட் கிடைக்கும். அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 120க்கு மேல இருந்தா போதும். ஏன்னா இங்க வந்து ஹை கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னாலுமே எடுத்த ஸ்டூடெண்ட் கடைசி ஸ்டூடெண்டோட விருப்பப்பட்டு எடுப்பாங்களே அவங்களோட கட் ஆஃப் அது 120 மேல 25 மேல இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க பயோமெடிக்கல். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 160க்கு மேல, இங்க 164 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப், 160க்கு மேல நான் சொல்றேன். அப்படி சொன்னீங்கன்னா 165 இருக்கலாம், 170 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. 160க்கு மேல இருந்ததுன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல ப்ரிஃபரேஷன்ல சாய்ஸ்ல கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா 130, 125, 130 இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா சீட்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி அண்ட் பிசிஎம் இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 135க்கு மேல இருந்தீங்கன்னா வைக்கலாம், சாய்ஸ் வைக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்.
நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லா ரேரான கோர்ஸும் கொடுக்குற ஒரு காலேஜ் இந்துஸ்தான். அடுத்தது கெமிக்கல் பாத்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லி பாத்தீங்கன்னா 160ங்க. 160க்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு தாராளமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 160க்கு மேல இல்ல 145 150க்கு மேல இருந்தா கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 110 சேஃபஸ்ட் கட் ஆஃப். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா எல்லாருமே மேஜரா எதிர்பார்க்கிற ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸே மேஜரா இங்க எடுத்துருவாங்க. அடுத்தது செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 175 இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த காலேஜ்ல சீட்ஸ் கிடைச்சிரும். இந்துஸ்தான்லயும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கோர்ஸுமே ஐடி, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, ஏஎம்எல், ஏடிஎஸ் இது மாதிரி கோர்ஸ் எல்லாமே சேஃப் கட் ஆஃப் இஸ் 175. பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேஃப் கட் ஆஃப் 175 மேல இருந்தீங்கன்னா தாராளமா சாய்ஸ் பிள்ளைங்கள சாய்ஸ் வைக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டேன். எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 130க்கு மேல இருக்கணுங்க. அடுத்தது இசிஇக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி 170 75க்கு மேல இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் நீங்க தாராளமா எடுக்கலாம். அடுத்தது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் நீங்க 155க்கு மேல இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 120க்கு மேல இருந்தா போதும். ஓகேங்களா. அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி. இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ்லாம் ரொம்ப ரேர் கோர்ஸுங்க, எல்லா காலேஜ்லயும் கொடுக்க மாட்டாங்க. சில காலேஜஸ்லாம் இந்த கோர்ஸையே எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கு. ஒரு நல்ல கட் ஆஃப்ல இங்க க்ளோஸ் ஆகுது இந்துஸ்தான் காலேஜ்ல. சேஃப் கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு 135க்கு மேல இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப். ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறதுக்கு 135 கட் ஆஃப் வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப். ஓகேங்களா. இதே எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 125க்கு மேல இருக்கலாம். அடுத்தது ஐடி சொன்ன மாதிரி இந்துஸ்தான் காலேஜ்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா 175 சேஃபஸ்ட் கட் ஆஃப். இங்க பொறுத்த வரைக்கும் ஐடி பொறுத்த வரைக்கும் அதான் 170 பக்கம் வந்துருச்சு. 170 175 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். 175 ரொம்ப சேஃபான கட் ஆஃப். ஹிந்துஸ்தான்ல இருந்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா படிக்கலாம். அது எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு 140ங்க. 140 145 இந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப். அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 140 மேல இருக்கணும். அப்பதான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹிந்துஸ்தான்ல கிடைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 110 15 இந்த கட் ஆஃப்ல கிடைக்கும். அடுத்தது மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா நீங்க சேஃபஸ்ட் கட் ஆஃப் இஸ் 140 above 140 பிளஸ் இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். இங்க பாத்தீங்கன்னா பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸ் இன்டேக் கம்மி. ஒரு 3 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு அப்படிதான் இருக்கும். அதனால சீட்டோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. மத்த இதை பாக்குறப்போ கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது மெக்கட்ரானிக்ஸ் வந்து எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா 110 சேஃபஸ்ட் கட் ஆஃப். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. சைபர் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் இஸ் நான் சொன்ன மாதிரி 175 above இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் இன் இந்துஸ்தான் பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. இதாங்க. இதே எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 125 மேல 130 இருந்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. ஃபீஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அட்மிஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்துஸ்தான் காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் ஃபர்தரா வேற எந்த காலேஜ் பத்தி பேசணும் நீங்க சொன்னாலும் அதை பத்தி நான் பேசுறேன். கொஞ்சம் மோட்டிவா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்படிலாம் பர்டிகுலரா உங்களுக்கு இந்த கட் ஆஃப்ல கிடைக்குமாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.